Hi guys, my name is Kevish. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா GTA San Andreas கேம் விளையாட போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப்ல ஏத்தி வச்சாச்சு. நம்மளோட லேப்டாப்ல நம்மளோட ஃப்ரெண்ட் லேப்டாப்ல சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை விளையாட போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நாளா விளையாடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது கிடையாது GTA Vice City. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் எழுதி வச்சேன். ஸோ என்னோடய லேப்டாப்பில் தான் GTA Vice City இருக்குது. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா GTA San Andreas கேம் இருக்குது. ஸோ நம்ம San Andreas கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ நம்ம இன்னும் வேலூரில் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட் அவ்வளோவும் இல்லை. நான் ஊருக்கு வரும்போது லைட் ஃபிக்ஸிங்காக எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால தான் அண்டு மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அண்டு நான் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் காட்டுறதுனால உங்களுக்கு அவ்வளோவோ தெரியாது. நீங்கள் GTA Vice City மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஓடிக்கிட்டே இருக்கிற நம்ம காரு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அண்டு இந்த San Andreas கேம் வேறு லெவலில் இருக்குது சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 3GB ஆச்சு இருக்குது டவுன்லோட் ஆகிறதுக்கு. எனக்கு இல்லை, நம்மளோட ஃப்ரெண்டுக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நெட் சென்டரில் போகிறது கிடையாது. நம்ம ஃப்ரெண்டு யாருன்னா இறக்குனா அவங்கக்கிட்ட தான் நம்மக்கிட்ட வாங்கி பென் ட்ரைவில் இறக்கி நம்ம விளையாடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ரிவ்யூ. அண்டு இந்த GTA San Andreas எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு பெரிய சிட்டி இங்கே இருக்குது. ஸோ பெரிய 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 சிட்டி தான் இது. நான் லாஸ்ட்டில் சுற்றி காமிக்கிறேன். ஸோ இப்போ கேம் விளையாடிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காரை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த அவனை வெளியே தள்ளிட்டு இந்த கார் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் அவனை எடுக்க போகிறேன். ஸோ எடுத்துகிட்ட பிறகு நம்ம வேறு எங்கன்னா போகலான்னு பார்த்தா சரி ஆக்சுவலி நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு விளையாடுறேன். ஸோ அப்போ எடுத்துக்காதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு விளையாடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டு தான் போவோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சீட் கோட்ஸ்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அண்டு சீட் கோட்ஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணோடனே சூப்பராக இருக்குது. கன்ஸ்லாம் வருது. அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேப்புக்கு போயிடலாம். இதுதான் இதோட GTA San Andreasோட பெரிய மேப். சும்மா சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போகலாம்னு கேட்டிங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. அண்டு இங்கே என்னடா ப்ளூ கலரில் இருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகாத இடங்கள். ஸோ அதனால தான் அந்த இடத்துல ப்ளூவாக பார்க்குறதுக்கு காட்டுது. ஸோ மேப் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? இந்த மேப் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அண்டு இந்த ஆள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் இந்த ஆளை. அண்ட் பிக் ஸ்மோக்கு அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார் எடுத்தாச்சு. ஸ்வீட் கேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வருது. இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியல. ஸோ ரொம்ப ப்ரூ பிளேயராக இருந்தால், அதாவது GTA கேம் ஃபஸ்ட்லேருந்து விளையாடுறவங்க தான் இருந்தால் இது அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சாரி, எனக்கு தெரியல. ஸோ நான் இன்னும் கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு நிறையவே சொல்கிறேன். இப்போ இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகுது. என்னடா இது நம்ம சைக்கிளை போய் எடுத்துட்டோமே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ஆனால் ஓட்டிட்ட பிறகு ரொம்பவே செம்மையாகிடுச்சுன்னே சொல்லலாம். அண்டு நம்ம போய்கிட்டே இருக்கும். ஸோ எங்கடா போகிறதுன்னு கேட்டுட்டு இருந்தீங்களா? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. இங்கே ஏதோ ரெட் கலர் மார்க் தெரியுது. அவனை இடிக்கணும்னு போகலன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் அடிச்சது தாங்க மிச்சம். ஸோ நம்மளோட மறுபடியும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு நம்ம மறுபடியும் போகிறோம். ஸோ இப்போது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நான் ரொம்பவே குழம்பி இருக்கேன். ஸோ இப்போ நம்ம மேலே எதேதோ காட்டுது. எனக்கு எங்கே போகிறதுன்னே புரியல. ஸோ கீழே வேறு எதேதோ வருது. அண்ட் ஸ்ப்ரைண்ட் ஃபார் ஏ லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டைம் அப்படின்னு காட்டுது. ஓ, டைம் இல்லை போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் வேகமாகலாம் போகிறேன். ஆனால் இங்கே எதேதோ இருக்குது. ஆனால் பார்க்க இடம் செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம். செம்மையாக கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஒரு கார்லாம் அப்படியே போகுது. அண்ட் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணி சொல்கிறாங்க. ஓகே, நானும் அவனை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இப்போ இவன் எங்கே கொண்டு போகிறான்னு எனக்கு புரியவே இல்லை. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு போகிறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு எனக்கு புரியல. இன்னும் போக போக தான் நம்ம போகிறோம். இவன் எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்துட்டு அந்த இடம் நல்லா இருந்துச்சு, நம்ம அவன் எடுத்து பிடிச்சிக்கலாம். அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் விழுந்துட்டேன். என்னடா இது விழுந்துட்டேன்னு உங்கள் கூட பேசுனதில் லைட்டாக விழுந்துட்டேன். ஸோ ஒரு படிக்கட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுள்ளே போகிறோம். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் திரும்பலாம். இப்போ லெஃப்ட்டு திரும்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா
அவன் எங்கெங்கே போகிறான், அவனை ஃபாலோ பண்ணவே முடியல. எங்கடா போகிறேன்னு கேட்டால் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான். அந்த குழுக்குழு நல்ல வேலை விழுந்துடாமல் இருந்துட்டுமே அது ஒரு பெரிய சந்தோஷம்தான். அந்த அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் எங்கே போகிறானே எனக்கு புரிய மாட்டேங்குது. எங்கடா போகிறடி, கரெக்டாக ஒரு இடத்துல நில்றா. இன்னொருத்தன் வேறு கூட வரான். எவனோ இப்போ தாக்குற மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம், எவ்வளோ தாக்குறான். போலீஸ் தான் படம். எஸ் போலீஸ் தான் நினைக்கிறேன். இல்லையே, பார்த்தா போலீஸ் மாதிரி இல்லையே. சரி பார்க்கலாம். ஓ, காரில் ஒருத்தர் ஷூட் பண்ணிட்டு வரான். நம்ம வீட்டில் சீட்ஸ் கன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். கார் வெளியே பேசிடுறேன். நம்ம விடிஞ்சிட்டோம். ஒன்றும் நல்ல வேலை, உயிர் ரொம்ப குறையில. இப்போ மின்னல் மின்னுது இல்லை, வேறு லெவலில் இருக்குது. அண்டு இப்போ எங்கே போகிறது, அவன் எங்கேயும் போகிறான். ஆனால் யாரும் என்னை சொல்கிறாங்கண்ணா, அவனுக்கு எதுவுமே பண்ணல. அவன் எதுக்கு தான் என்னை சொல்கிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் தான் விளையாடிட்டு இருக்கோம். எங்கடா போகிறேன்னு கேட்டால் ஒரு ரெட் சிக்னலில் போய் நிற்கிறான். சரி நின்று பார்த்தேன், ஏதோ பிளாக் கலரில் வந்துச்சு. ஒரு மேலே தான் வரும் போல். ஏதோ சீட் ஆக்டிவேட்டட் அந்த மாதிரிலாம் வருது. நான் சீட் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அண்டு நான் பண்ணல, தருண் பண்ணி கொடுத்தான், நம்மளோட ஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் இப்போ தான் முதல் விளையாடுறதுனா அவருக்கு ஏற்கனவே மொத்தமே இப்போ தெரிஞ்சுக்குது. ஸோ அதனால தான் எனக்கு சீட் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தாரு. அவர் ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ண வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, மிஷின் பாஸ்டு ரெஸ்பெக்ட் ப்ளஸ். ஓகே, எங்கடா இருக்கீங்க? சரி ஓடலாம். சரி ஓடி பார்த்தா ஒன்றுமே காணோம். என்னடா பிளாக்காக இருக்குன்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, இது என்ன இடமே எனக்கு புரியல. ஏன்னா பிளேஸில் செம்மையாக இருக்குங்க. GTA 5 கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அது அமௌண்ட் இருக்கணுங்க. அமௌண்ட் இருக்கிறவன் தான் சிஸ்டமில் விளையாட முடியும். ஸோ லேப்டாப்பில் விளையாடணுமான்னு எனக்கு தெரியல. சில பேர் சொல்லுவாங்க லேப்டாப்பில் விளையாடலான்னு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு யூடியூப்பில் GTA 5. ஸோ நான் வந்து எனக்கு GTA 5 எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. இது இன்னொரு லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப். நம்மளது இல்லை, தருந்து. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் தருந்து வந்து பார்த்திங்கன்னா அரசு லேப்டாப். ஓகே, நம்ம வச்சுருக்கிறது லெனோவோ லேப்டாப் தான். அண்டு இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கையும் ஃபோனில் ஏதோ பேசணும், ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க. சரிடா பேசுன்னு கொஞ்சம் நம்ம விட்டுட்டோம். ஓகே, நம்ம கை எடுத்துடலாம் லேப்டாப்லேருந்து. நீ பேசுப்பா. அண்டு பின்னால் பார்த்தீங்களா ஒரு செம்மையாக ஒரு இருந்துச்சு. நான் உடனே ஃபோனை வச்சுட்டு அதுக்கிட்ட போகலான்னு ஒரு கன் எடுத்துக்கிட்ட போகலான்னு நினைக்கிறேன். என்ன இல்லைங்க இருக்குமோ? முன்னாடி இருக்குங்க, முன்னாடி இருக்கு. எஸ், முன்னாடி போகலாம். நம்ம இந்த டிராக்டர் வேறு லெவலில் இருக்குது. டிராக்டராக தெரியல, இது ஏதோ ஜிப் நினைக்கிறேன், தெரியல, சாரி. அந்த இப்போ எங்கடா போகிறதுன்னு சரி ரோடு பக்கமாக போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரோடு பக்கமே போகலான்னு எங்கெங்கெல்லாம் ரோடு கிடைக்குதோ அங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறது தெரியாமல் போய் கொண்டிருக்கிறோம். ஸோ எனக்கே நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. சரி மேப் புரி வச்ச இடத்துக்கு நான் போகலான்னு யோசிக்கிறேன். ஓகே, மேப் புரி வச்ச இடத்துக்கே நம்ம போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய்கிட்டே இருக்கும். இங்கே போகிறது டக்குன்னு போக மாட்டேங்குது. இந்த வண்டி தான் ஒரு மாதிரி இருக்கு. சரி போ டக்குன்னு போ. ஒரு ஆள் விடிச்சு அப்படியே தள்ளிட்டோம். காரை விடிச்சு தள்ளிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பார்க்கலாம்னு போகிறேன். அண்டு உள்ளே போகிறேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எங்கெங்கேயும் இருக்கிறது ஒரே டென்ஷனாக ஆகுது. இச்சா அவ்வளோ நல்லாவே இல்லைங்க. இடிக்கிறப்போ பின்னால் வந்து இன்னொருத்தர் செத்து போயிடறான். அதான் எனக்கு ஒரு மாதிரி அன்ஃபீல் ஆகுது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கார் எடுத்துகிட்டு போய் விடுறேன். சரிடா எங்கெல்லாம் போகலாம் நீங்களே சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள். கேட்காமல் பஸ்ஸாக பண்ணிங்கன்னா வேறு என்ன இடத்துக்கு நம்ம போகலான்னு. அந்த கடைசியில் நம்ம சொன்ன இடத்துக்கு போயிடலாம். நான் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மலை பிரதேசத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். இந்த எண்டில் நம்ம போகலாமாங்க. அது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் மலை பிரதேசத்துக்கு. அங்கே நான் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். அது இந்த வீடியோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூரியன் உதயம் ஆகுது.
ஓகே, கரண்ட் கம்பத்தெல்லாம் இச்சி நம்ம எங்கெங்கேயோ போகிறோம். ஆனால் நம்மளுக்கு என்ன போகிறதுன்னு தெரியல. அண்டு இந்த கார் வேறு ஓட்ட தெரியல. இந்த கார் இப்படி இறங்கிடலாமா நினைக்கிறேன். இல்லை வேணான்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு போகிறேன். அண்ட் எங்கெங்கேயோ போகுது. ஓ அது போகுதுன்னு என்ன சரி. ஓகே, எங்கெல்லாம் போகலாம்? தண்ணிக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சிங்க. நோ 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 வெளியே வாடா. கண்ட்ரோல்ஸ் டு மூவ் அரவுண்ட் இந்த வாட்டர். உயிர் குறையில. உயிர் குறையில. நான் கூட எங்கே உயிர் போயிடுமோன்னு நினச்சேன். எங்கே போகலாம்? இது அப்படியே போகுது. போகுதுங்க. ஆனால் உயிர் குறைய மாட்டேங்குது. அந்த நம்மளோட ஸ்பீட் தான் ஏதோ குறையுதுன்னு நினைக்கிறேன். ஸ்பீட் ரன் ஆகுது, பிளிங்கிங் ஆகுது ஸ்பீடு. ஸோ நம்ம போயிடலாம். கடைக்கு வந்தாச்சு. கன்று ஃபுல்லாக நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தன் போகிறான். அவங்ககிட்ட திருடலாம் அந்த பைக்கை. திருட்டு சான்சேஸ் அப்படின்னு ஒரு கீ வந்திருக்கு. அண்டு இப்போ போய்கிட்டே இருக்கும். இப்போ ஸ்கிட் போட்டுட்டு போகலான்னு ஸ்கிட்லாம் போட்டு ஜமாய்க்கலாம். சரிடா, மேப்பு பார்த்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம மலை பிரதேசத்துக்கு இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது மலை பிரதேசத்துக்கு போகணுன்னு. ஸோ எங்கடா போகலாம், எங்கடா இருக்குது அந்த மலை பிரதேசம் அப்படின்னு நினச்சா எங்கே இருக்குன்னு தெரியல. கரெக்டாக மேப் புரி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். மலை பிரதேசம் அதுதான் நினைக்கிறேன். அந்த ஸ்கிப் பார்த்தீங்கன்னா இது சமையல் போட்டுனா ஆக்சுவலி தமிழ் பாட்டில் பண்ணுறீங்க. இந்த கேம் நான் தான் விளையாடுனேன். அண்டு இப்போது நம்ம எங்கே போகிறது ஃப்ரீ ஃபயரில் விளையாடுற மாதிரி எங்கே போகிறது இல்லை, எனிமிஸ் தேடுற வழி தான் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம எங்கே வேணாலும் ஃப்ரீயாகவே நம்ம போகலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃப்ரீ ஃபயருக்கு நீங்கள் ஃபேஸ் கேம்ப் போட்டு விளையாடுங்க அப்படின்னீங்க. ஆனால் ஃப்ரீ ஃபயர் ஃபேஸ் கேம்ப் போடுறது எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீ ஃபயரோட தெரிஞ்சு அது செம்மையாக இருக்கும். ஸோ ஃப்ரீ ஃபயர் ஃபேஸ் கேம்ப் போட்டால் அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் ஃபேஸ் கேம்ப் போட விரும்பலை. உங்களுக்கு வேணா நான் சொல்லுங்கள், ஃபேஸ் கேம்ப் போட்டு விளையாடலாம் சும்மா ஒரு வீடியோவில் உங்களுக்காக. ஓகே, போய்கிட்டே இருக்கும் புகழாக வருது. எங்கே போகுதுன்னு தெரியல. இந்த பாட்டு எப்படி இருக்கு? நமக்கு பாட்டெலாம் பாடிட்டு நான் பாரு கமெண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே, இங்கே போகுது விழுந்துட்டோங்க. பாடா எழுந்து நின்றுட்டா. எங்கடா இருக்க? ஒரு கன்று வச்சு போகலாமா? ஸ்பேஸ்ஷிப் வந்துருச்சுங்க. ஓகே, ஒன்று பறக்கிறது வந்திருக்கு. நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்க இந்த பறக்கிறது. முட்டிடாத அப்படியே போ. ஒரே பனி மூட்டமாக இருக்குங்க. எங்கே போகிறதுன்னு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. தூத்து பார்க்குறேன், எங்கே போகிறதுன்னே தெரியலையே. எங்கே போகிறது? அது ரிவர்னு நினைக்கிறேன். நம்ம எங்கேயும் போய் மோதுறோம்னு நினைக்கிறேன். இல்லை, மோதுறது இல்லை, நம்ம கீழே போகிறோம்னு நினைக்கிறேன். இது இங்கே கொஞ்சம் திருப்பலாமான்னு பார்க்குறேன். ஆனால் திருப்ப மாட்டேங்குது. ஏதோ ஒரு கார் போகுது. ஸ்கிப் ஆயிடுச்சுங்க. ஓகே, இப்போன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. எப்பாடா ஜெட் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ எங்கே போகிறதுன்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறது ஃபஸ்ட்டே அந்த நீங்கள் சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம ஃபுல் க்ளோஸர் லுக் பார்த்துடலாம் இப்போது. ஓகே, இப்போ நம்ம ஜெட் பேக் எடுத்தனாலும் ஃபுல் க்ளோஸர் லுக் நம்ம பார்த்துடலாம். எங்கே மேலே போகலாம்? மேலே போ. அதிகமாக சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிறதுனால ஒரு எக்கோ கூட கேட்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல சரியா. ஸோ பார்த்தீங்கன்னா க்ளோஸர் லுக் செம்மையாக இருக்குங்க. இது ஒரு பெரிய சிட்டிங்க இது. ஸோ செம்மையாக இருக்குங்க. அப்படியே லண்டனுக்குள்ளே போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கண்டிப்பாக உருவாகுது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக விளையாடி பாருங்கள். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் லிங்க் கொடுப்பேன், ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ஸோ இது லேப்டாப்பில் விளையாடக்கூடியது தான். கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் லிங்க் கொடுக்க முடியாது. ஸோ டவுன்லோட் லிங்க்கும் கொடுக்க முடியாது, சாரி. எனக்கு கொடுக்க தெரியாதுன்னு நான் பல வீடியோஸில் சொல்லிட்டேன். ஏன்டா கொடுக்குறது கற்றுக்கணும் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க. எனக்கும் கற்றுக்கணும்னு ஆசை தான். ஆனால் அது எப்படி கற்றுக்கணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம மேப்பில் மலை பிரதேசத்துக்கு போகலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அந்த இடம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. மலையில் ஒரே நல்லா இல்லை. ஸோ அதனால் நம்ம போக வேண்டாம். ஸோ இப்போ வேறு எங்கே போகலான்னு நினைக்கிறேனோ தெரியல. சரி என்னென்ன இடம்லாம் இருக்குது நான் சுற்றி பார்க்குறேன்.
சரி நம்மளுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ளூ கலர் இருக்க இடம்லாம் நம்ம அங்கே போகாத இடங்கள் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லாமல் இருந்திருந்தா ஞாபகம் இல்லை, இந்த கேம் விளையாடும் போது நான் சொல்லியிருந்தான்னு. ஸோ இப்போ மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ளூ கலர் எடுத்து போட்டதெல்லாம் இங்கே நம்ம எங்கேயோ போனதில்லை. நம்ம போனால் அந்த ப்ளூ கலர் ஒரு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து விலகிடும். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறதுன்னு உங்களுக்கு புரியாமல் நான் குழம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ எங்கே போகலாம்? கீ இறங்கிடலாம் இப்போ. ஸோ கீ நம்ம இறங்கிடலாம், கண்டிப்பாக கீ இறங்கி தான் ஆகணும். இதுக்கு மேலே போனால் நம்ம டன்னக்கானா போலீஸ் ஷூட் பண்ணிடுவான். ஸோ இப்போ நம்ம என்ன டாக்ஸி எடுக்கலாம்? போலீஸ் வண்டி எடுத்துடலாம். ஓகே, போலீஸ் வண்டி எடுத்துடலாம். ஸோ போலீஸ்க்கு நம்ம மாட்டாமல் அந்த வண்டியை எப்படியாச்சும் எடுக்கணும். எடு போலீஸ் மாட்டாத. ஓ, கதவு திறக்க நல்ல வேலை. போயிட்டோம். போடா அப்படியே போடா. யார் கண்ணையும் மாட்டாம போடாடி, யார் கண்ணையும் மாட்டாத பயமில்லா. ஓகே, போ டக்குன்னு போ. இந்த வண்டி செம்மையா வேகமாக போகுது. சூப்பர். ஒரு நிலவு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. ராத்திரி நேரத்தில் காரணம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஊருக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம GTA Vice City சேலரி ரைஸும் நான் மாற்றி முடிய போகிறேன். உங்களுக்கு நான் எது போடணும்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது எந்த முறையெல்லாம் GTA Vice City சொல்லுங்கள். சில பேர் இந்த கேம் வச்சுருந்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. சில பேர் இந்த கேம் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு தெரியும் இது சூப்பரான ஒரு கேம்னு. சில பேருக்கு இந்த கேம் பிடிக்காது. ஸோ ஏன்னா இந்த ஆளுங்கள்லாம் சில பேருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக இந்த கேம் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. சில பேருக்கு GTA 5 ரொம்பவே பிடிக்கும். ஸோ GTA 5 பிடிச்ச அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் நன்றி சொன்னேன். சரி, பரவாயில்ல. ஜெட் பேக் எடுத்துட்டு நம்ம கிளம்பலாம். மேலே வேறு இடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே டிராஃபிக் லைட் எதனால் இதுவும் மாட்டி வச்சுருக்காங்க. ஸோ ரியலான சிட்டி தாங்க இது பார்த்தீங்கன்னா 3GB ஃபுல் சிட்டியும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ காடு மண் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே ஒரிஜினல் கிராஃபிக்ஸ் தான் இது. அந்த ட்ரீலாம் பார்த்தீங்கன்னா எப்படி செம்மையாக இருக்குன்னு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல இறங்கியிருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் சுற்றி முற்றி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் வண்டியில் நிற்குது. ஆனால் எனக்கு அந்த வண்டியில் போகிறது எனக்கு பிடிக்கல. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்க ஒரு டிராக்டரில் போகலாம். ஸோ இப்போ நம்ம அந்த டிராக்டரில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் ஏறியாச்சு. இந்த டிராக்டரில் ஏறுற வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாப் கேட்னு ஒரு சிக்னல் காமிச்சிச்சு. அண்ட் இப்போ கேமரா ஒரு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரினா எல்லா வீடியோஸில் ஃபேஸ் கேம் காட்டி நான் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிடிக்கலன்னா சொல்கிறீங்க, நான் இப்போ ஃபேஸ் கேம் வைக்கலை. ஸோ பிடிச்சிருந்தா நான் ஃபேஸ் கேம் வைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயருக்கு மட்டும் என்னால் வைக்க முடியாது, ஏன்னா ஃப்ரீ ஃபயர் எனக்கு அவ்வளோ இது இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு ஃப்ரீ ஃபயருக்கு போயிட முடியாதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போயிட்டே இருக்கும். ஸோ நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் குழம்பியிருக்கேன். இங்கே தான் போகலாம்னு எங்கேயோ போயிட்டுருக்கேன் ரோட்டில் நினைக்கிறேன். ஸோ இப்போ ரோட்டில் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆள் இடிச்சு தள்ளியிருக்கோம். இடிச்சு தள்ளி மாதிரி எனக்கு தெரியலைங்க. வண்டி கவுந்துருச்சுங்க. நின்றுச்சு. ஸோ இப்போது எங்கே போகலாம்? இந்த வண்டி ஷூட் பண்ணலாம். இது பார்த்தா போலீஸ் வண்டி மாதிரி இருக்கும். ஸோ போலீஸ் உள்ளே இருக்கானா பார்க்கலாம். அது வேணால் போலீஸ் நினைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, எனக்கு தெரியலங்க. ஸோ இப்போது என்ன பண்ணுறது? போலீஸ் வண்டி வந்துச்சான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஏதோ மலை பிரதேசத்தில் போயிட்டுருக்கோம். எங்கே போகுதுன்னு போகலாம். இது வந்து கீழே விட்டுட்டோம். ஓகே, வண்டிக்கு இறங்கிடலாம். என்ன பேசுறதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே புரியலை. இப்போ எல்லா இடத்துலையும் ஷூட் பண்ணலாம்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் எல்லா வண்டியும் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கேன். என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா?
நான் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை கேம் தான் இது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ப்ரூ பிளேயரில் கிடையாது. நான் இனிமேல் கற்றுக்கிட்டு உங்களுக்கு வீடியோஸ் போகிறேன். ஸோ நம்ம இதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. எல்லா வண்டியும் இடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நிற்குது. ஸோ இப்போ வந்து நான் எங்கே தான் போகிறதுன்னு தெரியவே மாட்டேங்குது. சரி, ஏதாவது ஒரு வண்டியில் போவோம். ஐயோ, என் காரை வேற இடிச்சுட்டு போகுதுங்க. என்னங்க இது, என்னதான் பண்ணுறது ஒன்றுமே புரியல. எதுக்கு ஒரே இடத்துல நம்ம நின்றுட்டுருக்கோம்? வேறு இடத்துக்கு எல்லாம் போகலாம். இந்த கார் எடுக்கலாம். ஓகே, கார் எடுத்துடலாம். பாப் கேட்டன் மாதிரி அதே மாதிரி வருதுங்க. போடா இந்த வேன் வந்து இந்த கார் வேறு டக்குன்னு போக மாட்டேங்குது. இப்போ கார் இறங்கிடலாம். ஸோ இறங்கிட்டு வந்து பார்த்தோன்னா எந்த வண்டி எடுக்கலாம் நினச்சி எல்லாருமே போய்கிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ எதுக்குடா போடலான்னு ஒரு ஐடியாவும் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்காக கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக வரும். ஸோ பார்த்து ரசிங்க. ஸோ இந்த இடத்த ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த இதுக்கெல்லாம் போகுது, ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியல. அந்த பெரிய ஜீப் எனக்கு ஒரு வாட்டி ஓட்டணும்னு ஆசை, ஆனால் ஓட்ட முடியுமான்னு தெரியல. பார்க்கலாம். எல்லா வண்டியோடய இடிச்சு தள்ளிக்கிட்டு நம்ம பாட்டு ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் பைத்தியம் மட்டும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் வண்டி எடுத்துடலாமா? ஷூட் பண்ணிட்டு எடுக்கலாம்னு நினச்சோம், அதுக்குள்ளே போயிட்டாங்க. சரிடா, வேறு என்னடா இருக்கிறது? ஒரு கன் எடுக்கலாம், ஒரு நல்ல கன். வேறு எந்த கன்? இந்த கன். ஓகே, இந்த கன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த ஷூட் பண்ணலாம். இருங்க போய் வேர்த்தண்ணி ஊற்றும் இல்லை, ஃபேன் வேறு இல்லை. ஸோ அதனால் வேர்த்தண்ணி லைட்டாக ஊற்றும். ஸோ லைட்டாக பிளாக் ஃபேஸ் வேறு இருக்கும். எங்கள் லைட்டிங் அவ்வளோ பழைய சொன்ன மாதிரி இருக்குது. சொன்னானே தெரியல, அது கூட மறந்துட சிந்தியில். ஸோ கொஞ்சம் லைட்டிங் ஃபிக்ஸிங் இல்லை. ஸோ லைட்டாக தான் நான் மேக்ஸ்க்கு வைக்கிறேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இது வேறு ஒரு சன் டிவி ஷூட்டிங் வண்டி மாதிரி இருக்குங்க. இது வேறு லெவலில் இருக்குது. ஸோ எங்கதான் போகுதுன்னு ஒன்றுமே புரியலையே. நான் வாட்டி எங்கேயோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, பார்க்கலாம் எங்கே போகுதுன்னு. எனக்கு பிடிச்ச ஜீப் வந்துருச்சுங்க. அதனால் ஏறிடலாம். இறங்கலாம். நல்லா இறங்கலாம். நல்லா ஓட்டுவோம்னு சொல்லிட்டு ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ தானே இந்த வீடியோ நீங்கள் கேட்குறீங்களா? இன்னும் புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நான் இந்த வீடியோவில் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த வீடியோஸ் ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். ஸோ இதுக்கு மேலே எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ பாய் காய்ஸ்.